Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Windows உடைய டிஃபால்ட் ஃபீச்சரான அதாவது 22x2 பில்ட்ல ரிலீஸ் ஆகிற நிறைய ஃபீச்சர்ல மூணு இம்பார்ட்டன்டான ஃபீச்சரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்றது, இந்த ஃபீச்சரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் யுவர் சேட்டலைட், ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸோட பில்ட் செக் பண்ணிக்கோங்க. ரன் கமெண்ட்ல போயிட்டு winware டைப் பண்ணி என்டர் பண்ணினா விண்டோஸோட பில்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ 22s2 இந்த பர்டிகுலர் பில்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த மூணு ஃபீச்சருமே டிஃபால்ட்டாக எனக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோபைலட். ஸோ சர்ச்சில் கோபைலட்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கன்சோல் ஓப்பன் ஆகும். கன்சோல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால n நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ப்ரௌசரோட இது சிம்பிளிஃபையாக இருக்கும் நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ 10 பாயிண்ட்ஸ் அபவுட் சந்திராயன் சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சந்திராயன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதோட இல்லை நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது உங்களுக்கு சிம்பிளிஃபையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவுமே ஒரு லிங்க்குமே எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ சந்திராயன் 1லேருந்து சந்திராயன் 3 வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே வர மாதிரி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதை தான் சொன்னேன், இப்போ ப்ரெசன்டேஷன் டைமில் இது உங்களுக்கு உண்மையாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இமேஜ் டேக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு வாட் இன்சைட் த இமேஜ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் ஒரு பர்சனு ரெட் கலர் செக்குடு ஷர்ட் போட்டிருக்காரு. அண்ட் பிகைண்ட் த வால் எல்லோ கலரில் இருக்குது வித் அலாங் வித் 2 சுவிட்ச் போர்டு. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கு. இதை தாண்டி வேறு எந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா சிமிலராக இதே மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு அண்ட் அதோட பை லிங்க் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு HTML கோடு செக் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் இப்போ டைம் டேபிள் ஃபார் HTML கோடு அப்படின்றத சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணனா எனக்கு HTML கோடு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா கோடிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்கில் என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட டெஃபினிஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோடிங்கை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணி நம்ம கேட்ட கோடிங் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு இதோட அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இந்த கோடிங் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் பண்ண ஃபைலை .html கொடுத்து சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு HTML ஃபைலாக அது சேவ் ஆகிடும். நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் timetable.html கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, எட்ஜ் சிம்பிள் போட்டு இதுதான் அந்த ஃபைலு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இதோட அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துச்சு. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஸோ இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கான கோடிங் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டேக் யூஸ் பண்ணினா கலரில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னா ஜஸ்ட் ஈஸி தான். அகைன் இதே ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபைல் நேம், அதாவது எந்த நேம்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஃபர்ஸ்ட் இதை நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஒரு வேர்டு சர்ச் பண்ணிப்போம். Ctrl F கொடுத்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டேயில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது PEன்றது. ஸோ இந்த சப்ஜெக்ட் இப்போ PHY மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மண்டேயில் நான் மாற்றிருக்கேன். இப்போது ரைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா டேக் தெரியும் மண்டேன்ட்டு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு PHY மாறிடும். ஸோ மாறிச்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. பெயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதில் எக்ஸ்ட்ராவாக இப்போ 2 டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல் பெயிண்ட் கன்சோல் தான் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஐக்கான் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா லேயர்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான்.
ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் அண்ட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக எப்பயும் போல் ஒரு ஃபைலில் போய் ஓப்பனில் போய் ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லேயரை யூஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் வந்து மேலே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினா கிரியேட் ஆகிடும். அந்த ஐக்கானில் நம்ம ஃபில் கலர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஏதாவது ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபில் கலர் யூஸ் பண்ணி குத்தினா அந்த பேக்ரவுண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஐக்கானை வந்து இந்த லேயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு லேயர் நீங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டு கொடுக்கணும்னா டெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூடியூப்பில் தம்ப்லைன் ரெடி பண்ணணும்னா அது வந்து நீங்கள் பெயிண்ட்லேயே ரெடி பண்ணிடலாம் இதுக்கப்புறம். ஸோ அதாவது ஓவர் கிராஃபிக்ஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஜென்ரலான ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணணும்னா அதுக்கு பெயிண்டே வந்து மச் என்னஃபாக இருக்கும். ஸோ இதில் டெஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் நீங்கள் யூஸ் பண்ணி இன்சர்ட் பிக்சரில் போய் பிக்சர் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளிப் சாம்பு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு கிளிப் சாம்புன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிப் சாம்போட கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ எடிட்டரு. ஸோ வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏஐயில் ஆட் பண்ணி தான் இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு, டிரான்சிஷன் எஃபெக்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து பார்த்துக்கும், மாடிஃபை பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. கீழே கிரியேட்டிவ் ஒரு வீடியோன்னு இருக்குல்ல, ஸோ இதில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த கன்சோல் இந்த கிளிப் சாம்போட வீடியோ எடிட்டிங் கன்சோல் இது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் போட்டிங்கன்னா டைமில் என்ன வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண வேண்டியதான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு எஸ் குத்திங்கன்னா டூல் வந்து கட் ஆகிடும், ஐ மீன் கிளிப்பு வந்து கட் ஆகிடும். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ட்ரிம் பண்ண இடத்துலேருந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லைப்ரரியில் போயிட்டீங்கன்னா நொட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஏரமாக இருக்குது அண்டர்லைன் பண்ணி காட்டுறது அந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோஸுமே இருக்கும், சாம்பிள் வீடியோஸு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வீடியோக்கு நடுவில் இன்க்ளூட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஃப் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு, ஃபேட் இன் ஆகுறது, இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் இருக்கும். ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் நடக்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை தூக்கிட்டு வந்து போட்டோன்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜூம் அவுட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். ஒரு சிங்கிள் ஜூம் அவுட் ஆச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். இந்த மாதிரி பேசிக்காக எல்லா எடிட்டிங்குமே உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்கார்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அண்ட் கேமரா சேர்ந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஐ மீன் வெப் கேமரா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங் விண்டோ வந்துடும். ஸோ இதில் கீழே இருக்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் விண்டோவா இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீனாக இல்லை பர்டிகுலர் விண்டோவான்ற ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ளூடிங் மைக்கு கீழே இருக்க ஆப்ஷனு. ஸோ இப்போ ஷேர் கொடுத்துனா அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தோன்னா ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதான் நம்ம பண்ண ஆக்ஷன். 2 ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். இந்த வெப்கேமோட ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஓபிஎஸ் டூல் வந்து ஃபேமஸ் ஆனது காரணமே இந்த வெப்கேமோட ரெக்கார்ட் ஆகிறது தான். பட் இதுலேயும் வந்து அதை ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை கேமரா மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க.
கீழே டெஸ்ட் டு ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சப்டைட்டில் எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை சப்டைட்டிலுமே எடிட் பண்ண முடியும். அந்த லெஃப்ட் சைடில் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பேசுகிற ஆடியோ வச்சு அதுவே வந்து கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதை நம்ம மாடிஃபை பண்ணி சப்டைட்டிலுமே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க ஃபியூச்சர் வந்து நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடாக வேணும்னா நம்ம ப்ரோ எடிஷன் வந்து வாங்கணும். ஸோ லிமிட்டட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணணும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃபீச்சர் தான். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்கேம் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes தான் மேக்ஸிமம், சிங்கிள் கிளிக் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டு திரும்பி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கும், 30 minutes தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீங்கள் அகைனே வேறு ரெக்கார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் கீழே பிராண்டு கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம லோகோ, அதுக்கப்புறம் நம்மளோட வாட்டர் மார்க்ஸு, நம்மளோட ஃபேவரட் கலர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வேணும். ஸோ இதுலேயே வந்து இந்த ப்ரீமியம் வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளிக் பண்ணோடனே ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், ப்ரீமியம் வெர்ஷன் வேணும்னு. அதில் ஒரு ஐபிஎல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ப்ரோ எடிஷனுக்கும் ஃப்ரீ எடிஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க தெளிவாக, அதாவது எஃபெக்ட்ஸு, டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸு, கலர்ஸு, அதுக்கப்புறமேட்டா ஸ்டிக்கர்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதை தாண்டி ப்ரீமியமாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது 4Kல வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் எடிஷன் வேணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு டெம்ப்ளேட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங் பண்ணுறோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.